ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது, ஒரு நபியை உங்கள் மகன் திருடி விட்டான் அப்படின்னு சொல்ற வார்த்தை கொஞ்சம் ஒழுக்கக்கேடா தெரியுது. அந்த வார்த்தை அவ்வளவு மரியாதையா இல்லை. எனவே அந்த வார்த்தையை சற்று மாற்றி பேசுகிறார்கள். உங்கள் மகன் திருட்டு குற்றத்தின் இணைக்கப்பட்டான், திருட்டு குற்றம் என்று பேசப்படுகிறான், திருட்டு குற்றம் என்று சுமத்தப்படுகிறான், இப்படி ஏதாவது சொல்லுங்க, திருடிட்டான்னு சொல்லாதீங்க என்று அந்த வார்த்தையை சற்றே ஒழுக்க குறைவுக்காக மாற்றி கொடுக்கிறார்கள். ஆக பல்வேறு காரணங்களால் இவர்கள் திரும்பி தந்தையிடத்தில் போய் இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. வந்த உடனே தந்தையை சந்தித்து சொல்ல வேண்டும். அதில் ஒரு வார்த்தை சொல்லி விடுறார் அந்த பெரியவர், போய் சொல்லுங்க, நாங்கள் மறைவை அறிந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுங்கள். அதே பிரகாரம் சொல்ல வேண்டும். ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். அந்த மாணவர் இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதுகிறார். அந்த குவளை எப்ப இவர் இதுல வைக்கப்பட்டது? இரவு நேரத்தில் வைக்கப்படுகிறது. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்து விடைபெறுகிற இந்த சகோதரர்கள் போய் தந்தை இடத்துல என்ன சொல்ல வேண்டும்? ரெண்டு விஷயம் சொல்லணும். என்ன? நாங்க இதை எதிர்பார்க்கல, உங்க பையன் திருடுவாருன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்க கூட்டிட்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்தது எதனால தெரியுமா? எங்களுக்கு மறைவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வாக்குறுதி எல்லாம் நாங்க கொடுத்துருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்க பொய் சொல்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, இதான் எங்க கூட இந்த வாணிப குழு வந்திருக்குது, அந்த குழுட்ட கொஞ்சம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. உண்மையாகவே பலர் பார்க்கத்தான் இது நடந்திருக்கிறது. இந்த சோதனை பரிசோதனை ஒவ்வொரு பையிலையா விட்டு பார்த்தது அப்படிங்கிறது பலர் பார்க்க நடந்தது. எனவே எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட இதெல்லாம் அவங்க சொல்லணும்.